பல்லடத்தில் திமுகவின் மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு நடைபெறுகிறது. மகளிரின் அணிவகுப்புடன் மாநாட்டு திடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றார். இது குறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இணைகிறார். மாணிக்கம், விவரங்கள். திமுகவுடைய மகளிரின் மேற்கு மண்டல மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அந்த மாநாடு இடத்துக்காக சென்றிருக்கிறார். அங்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு திமுகவுடைய மகளிரினர் உற்சாக வரவேற்பு வழங்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் இன்று காலை தினமே கோயம்புத்தூருக்கு விமான நிலையமாக சென்று அங்கு தங்கியிருந்தார். மேலும் இன்று மாலை உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் மகளிரணி மாநாட்டில் பங்கேற்பது குறித்தாக ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த அளவுக்கு திமுகவினர் முதலமைச்சரை வரவேற்பதற்காக மிகுந்த உற்சாகத்துடன் எதிர்பார்த்திருந்த நிலையில தற்பொழுது மாலை நேரத்தில் மாநாடு தொடங்கக்கூடிய இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டு திடலுக்குள்ளாக வந்திருக்கிறார். வரக்கூடியவருக்கு உற்சாக விதத்தில் மகளிரினர் வரவேற்பை வழங்கி வருகிறார்கள். இந்த மாநாட்டில் மட்டும் ஏறக்குறைய 2 லட்சம் வரையிலுமான மகளிரினர் பங்கேற்பதற்காகவும் மகளிர் தொண்டரணியினர் பங்கேற்பதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உள்ள நம் சகோதரர்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று நேற்றைய தினம் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். திராவிட இயக்கத்தால் தலைநிமிர்ந்து வெற்றி நடை போடும் போராட்ட வரலாற்றை வருங்காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் நாளை பல்லடத்தில் நடைபெறக்கூடிய வெள்ளம் தமிழ் பெண்கள் எனும் திமுகவுடைய மேற்கு மண்டல மகளிரினுடைய மாநாட்டில் நான் உரையாற்றும் போது தெரிவிக்கிறேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில இன்றைய தினம் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டுக்கு வந்திருக்கிறார். வரும் திசை எங்கும் அவருக்கு திமுகவினர் இருபுறங்களிலும் சாலை மார்க்கமாக நின்று அவருக்கு வரவேற்பு வழங்கியிருந்தார்கள். இந்த சூழலில்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய அந்த திடலுக்குள்ளாக வருகை புரிந்திருக்கிறார். வரக்கூடிய அவருக்கு இருபுறமும் இருக்கக்கூடிய மகளிரினர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இருக்கையை விட்டு எழுந்து வந்து அவர் வரக்கூடிய வழிநடிகளும் அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுக்கும் விதமாக அவருக்கு அந்த வரவேற்பு வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கிறோம். மேலும் அவருடைய வரவேற்பை ஏற்கும் விதமாக இருபுறங்களும் இருக்கக்கூடிய மகளிர் அணியினரை கண்டு முதலமைச்சர்கள் கையெழுத்தவாறு மாநாட்டு திடலுக்குள்ளாக வருகை புரிந்திருக்கிறார். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் இதற்கு முன்பாக திமுக இளைஞரணி மகளிர் மாநாட்டுக்கு முன்பாக திமுக இளைஞரணி மாநாடு என்று நடத்தப்பட்டது. அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலையில வடக்கு மண்டலத்துக்கான மாநாடு மட்டுமே நடத்தப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக அணியை சார்ந்த அனைவரும் இல்லாமல் நிர்வாகிகளுக்கான அழைப்பாக கொடுக்கப்பட்டு திமுகவுடைய இளைஞரணி வடக்கு மண்டல மாநாடு நடத்தப்பட்டது. அந்த நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மேற்கு மண்டலத்தில் திமுகவுடைய மகளிரினுடைய மாநாடு நடத்தப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக திமுகவுடைய இளைஞரணியுடைய தெற்கு மாநாடு என்பது விருதுநகர் உள்ளிட்ட பகுதியில் நடத்துவதற்கான திட்டமிடல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு மண்டலங்களுமாக பிரிக்கப்பட்டு திமுக தேர்தலுக்கு முன்பாக கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் விதத்தில் ஒரு மாநாடு போல ஒரு பெரும் அளவில் நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதன் மூலமாக திமுக முழு ஆயத்தத்துடன் தேர்தலுக்கு தயாராகி வருகிறதை எதிர்கட்சிகளுக்கு பறைசாற்றுவது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வலு என்ன என்பதை எதிரணியில் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இது போல் மாநாடுகள் நடத்துவதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகள் அனைவரும் சந்திப்பது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திமுக மைக்ரோ லெவல் என்று சொல்லக்கூடிய அளவுல பூத் வாரியாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு வாக்காளரை சென்று சந்தித்து வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அந்த வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக முன்னிட்டே களப்பணி ஆற்ற வேண்டும் என்று தொண்டர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த நிகழ்வாக கட்சி தலைமை ஒட்டுமொத்தமாக மண்டல அளவிலான ஒரு ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு சூழலை தான் பார்த்து வந்தோம். அதன் அடிப்படையில் கட்சியினுடைய மாநாடுகள் ஏதும் இல்லை, வெறும் கட்சியினுடைய சார்பணிகளுடைய மாநாடுகள் மட்டுமே ஒரு வியக்கத்தக்க அளவுல ஒரு மாபெரும் அளவுல லட்சக்கணக்கான நபர்களை கூட்டக்கூடிய அளவிலான ஒரு கூட்டமாக நடத்துவதற்கு திமுக தலைமை திட்டமிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் திமுகவுடைய இளைஞரணியுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்பது 1 லட்சத்திற்கு மேலான நிர்வாகிகள் மட்டுமே சந்தித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக தற்பொழுது திமுகவுடைய மகளிரினுடைய மாநாடு நடைபெறுகிறது. அதுவும் ஒட்டுமொத்த மகளிரணிக்கான மாநாடாக இல்லாமல் வெறும் 6 மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மேற்கு மண்டலத்திற்கான ஒரு மகளிரணி மாநாடாக இந்த மாநாடு என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த மாநாட்டில் மட்டும் ஏறக்குறைய சுமார் 2 லட்சம் வரையிலுமான திமுக மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணியினுடைய நிர்வாகிகள் மற்றும் அணியை சார்ந்தவர்கள் பங்கேற்கும் விதமாக இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மட்டும் சுமார் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தற்போது வரையிலும் மாநாட்டு திட்டத்திற்குள்ளாக வந்திருப்பதாகவும் மேலும் பலர் மாநாட்டு திட்டத்திற்குள்ளாக வருகை புரிந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முதலமைச்சர்கள் இந்த மாநாட்டை முன்கூட்டியே, அதாவது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் கொடுத்ததாக காலை தினம் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் பேட்டியில் தெரிவித்திருந்தார். எனவே மகளிர் அனைவரும் பாதுகாப்பாக திரும்ப தங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல வேண்டிய தேவையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனால் முன்கூட்டியே அந்த நிகழ்வை முடிக்க வேண்டும் என்று
என்று முதலமைச்சர் அவர்கள் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்று திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி அவர்கள் ஒரு காலையில் கொடுத்திருந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். அந்த அளவுக்கு இந்த மாநாட்டை மிக வேகமாகவும் உற்சாகமாகவும் நடத்துவதற்கு திமுகவினர் திரண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது மாநாட்டு திடலுக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுடைய மகளிரினர் ஒரு உற்சாகமான வரவேற்பை வழங்கியுள்ளார்கள். மேலும் மேடையில் அவர்களுக்கு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் திமுகவுடைய பொருளாளர் TR பாலு, அதே போன்று முதன்மை செயலர் KN உள்ளிட்டவர்களும் அவருக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடங்கக்கூடிய சூழலில் இந்த மாநாட்டு மேடையில திமுக தொடர்ச்சியாக பெண்களுக்கு செய்து வரக்கூடிய இந்த கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவுடைய ஆட்சியின் காலகட்டத்தில் பெண்களுக்காக மேற்கொள்ளப்பட்டக்கூடிய நலத்திட்டங்கள் மற்றும் திட்டங்கள் தொடர்பான விவரிப்பு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் ஒரு புதிய திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் கொடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒரு விரிவாக்கத்திற்கு பிறகாக மீண்டும் தகுதியானவர்கள் யாரேனும் விடுபட்டு இருந்தால் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியும் உத்தரவாதத்தையும் அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல மேலும் பல மகளிர் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான திட்டமிடலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புகளும் இந்த மேடையில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவையும் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த டேட்டாவையும் ஒப்பிட்டு திமுகவுடைய ஆட்சியில் தமிழ்நாடு மேம்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு மகளிரும் தங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான காணொலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அனைத்துமே ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய கைபேசியும் சென்றடையும் வகையில ஏற்கனவே அவர்களுக்காக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குழுவின் மூலமாக அவர்களுக்கு கைபேசியில் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக திமுகவுடைய பிரச்சாரம் என்பது இந்த முறை ஒரு மாநில அளவில் மட்டுமில்லாது மைக்ரோ அளவுல நுண் அளவுல ஒவ்வொரு பூத் வாரியாகவும் ஒவ்வொரு வாக்காளரும் சென்றடையக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வகையிலுமான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்பொழுது இந்த மாநாடும் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டு தேர்தலுக்கு வந்தபோது அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்ட நிலையில மேடையில் தற்பொழுது வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் மாநாடு முழுமையாக தொடங்க இருக்கிறது. இந்த தொடங்குறதுக்கு முன்பாக திமுகவுடைய மூத்த முன்னோடிகளான பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் உள்ளிட்ட மூத்த முன்னோடிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மாநாடு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மற்றும் வெல்லும் தமிழ் பெண்களாகிய உடன் பிறப்புகளாகிய உங்கள் அனைவரையும் கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமுகு கனிமொழி கருணாநிதி அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தன்னுடைய மகத்தான திட்டங்களின் மூலமாக மகளிரை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.